ஏழாவது வார்த்தையாக ஒப்புவிப்பு என்றதுக்காக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைக்காக கூட தகப்பனே உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தையின் ஆழத்தை எங்களுக்கு நீங்க கற்றுத்தரும்படியான ஞானத்தை என் தேவன் எங்களுக்கு நீங்க தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இதை நாங்கள் அப்பா இதனுடைய ஆழத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன். நீங்க பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் சின்ன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டயர்ட் ஆயிட்டீங்க 6 வார்த்தை கேட்டு? ஹல்லேலூயா. சவுண்டே வரலையே. பசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசினதான அந்த 7வது வார்த்தை ஒப்புவிப்பு என்றதான அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாராம், கடைசி வார்த்தையாக பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் பேசின 7 வார்த்தைங்கிறத விட நான் விசுவாசிக்கிறேன் அவர் இந்த பூமிக்கு பேசின எல்லா வார்த்தையும் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் 33 வருஷம் அவர் பிறந்து ஊழியம் செய்து எல்லா காரியமும் அவர் செஞ்சாலும் அவர் தான் மனிதனாக இருந்து பேசிய கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுது வேதத்துல. அப்போ இந்த வார்த்தை ஸ்பெஷலான வார்த்தையா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே மனிதனாக அவர் பேசினதான கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. ஏன் என்று பார்த்தோம்னா, அவர் இப்படி சொல்ல முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, ஜீவனை விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுறதுனா அவர் தேவனாக தான் அவர் மகிமையில உயிர்த்தெழுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் மனிதனா அவர் பேசினதான வார்த்தை பார்த்தீங்கன்னா இது அவர் பேசின கடைசி வார்த்தையாக இருக்கிறது. அதனால இது ரொம்ப விசேஷமான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 6 வார்த்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீர பிரகாரமாக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மாம்சத்துல பேசுகிற வார்த்தையாக அவர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 6 வார்த்தைகளும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வலி நிமித்தமாக, தன்னுடைய பாடுகள் நிமித்தமாக, தன்னுடைய சரீர பிரகாரமா அவர் நினைக்கிறது நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு வார்த்தையும் அவர் 6 வார்த்தை பேசுறாரு. ஆனா இந்த 7வது வார்த்தையை அவர் பேசும் பொழுது அவர் என்ன பண்றாராம், இந்த 6 வார்த்தைய அவர் மனுஷனா இருந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் தேவனா இருந்து இந்த 7வது வார்த்தையை அவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிங்கன்னா அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது 7வது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதோடய முடிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருது. அப்போ ஆண்டவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தாகமா இருக்கிறேன்னு சொல்றப்பே அப்ப அவர் எப்படிதான் இருந்திருப்பாரு, ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்திருப்பாரு. அவர் எவ்வளவு சோர்வா இருந்ததுன்னா அவர் நான் தாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இருந்திருப்பாரு இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம வெளியே போயிட்டு வெயில்ல போயிட்டு நம்ம வரோம், வந்த உடனே நம்ம எப்படி வருவோம், தாகமா